நம்ம விஜயகாந்த் தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சு 2016 களம் கண்டா இந்த 2 திராவிட கட்சிகளையும் நம்ம இந்த கட்சியை வச்சு நம்ம ஏதாவது பண்ணிடலான்ற ஒரு நோக்கத்தோடு தான் திரு வைகோ அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்கள் மற்றும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி எல்லாமே சேர்ந்தாங்க. ஆனால் அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அவர் எதிர்பார்த்த அந்த ரிசல்ட் கிடையாது. அந்த பயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அவர் கண்டிப்பாக என்னதான் இவங்க போஸ்ட் பண்ணாலும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு அவர் கண்டிப்பாக தாவேகா கூட போக மாட்டார். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம தேர்தல் அரசியல் நிகழ்ச்சியில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 15வது தொகுதி. நம்ம நிறைய வெற்றி தொகுதிகள்லாம் பார்த்தோம். இந்த 15வது தொகுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவிக நகர். இது திருவிக நகர் அப்படிங்கிறது பெரம்பூர்ல இருந்துருக்கலாம், இல்லை குளத்தூர்ல இருந்துருக்கலாம் அப்படின்னு எல்லாருமே நினைப்பேன். ஏன்னா குளத்தூரோட ஒரு பகுதி அப்படிங்கிறதா இந்த திருவிக நகர் அப்படின்னு நம்ம பார்ப்போம். சில இடங்கள் வெள்ளிவாக்கத்தையும் இந்த திருவிக நகர் எடுத்துக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த திருவிக நகர் தொகுதியில் கடந்த 2 முறை யார் வெற்றி பெற்றுக்கிறா அப்படின்னா அது திமுக வசம்தான் அந்த வெற்றி இருக்குது அப்படிங்கிறதும், ஒரு பெரிய மாற்றம் நிகழுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியானதா, இல்லை ஒரு மாற்றம் பெருசா நிகழுமா? ஏன்னா இன்றைய கள சூழ்நிலையில பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஆய்வு எடுக்கும்போது ஒரு மாற்றமா இருக்குது, நம்ம இந்த வீடியோ பதிவு செய்யறதுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நடக்குது. ஏன்னா திமுக வெற்றி பெறுவாங்கன்னு மெஜாரிட்டியா நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்த இந்த சூழல்ல காங்கிரஸ் எனக்கு ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் விஜய் அவர்களை போய் சந்திக்கிறாரு. சரி, ஏதாவது ஒரு நெருக்கத்துல மாற்றங்கள் வந்துருமா, இல்ல விசிகால விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஆட்சியில பங்கு கேட்பீங்களா அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு அந்த நேரத்துல தான் நான் முடிவெடுப்பேன் அப்படின்னு அவரு சொல்றதை பார்க்கும்போது ஒரு மாற்றத்தைலாம் இவங்க ஏற்படுத்த நினைக்கிறாங்களா, இல்ல ஆட்சியில பங்கு கொடுக்கறதுக்கு இப்ப விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு தாவேக்காவை சார்ந்து நான் ஆட்சியில் பங்கு தர்றேன் அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு பங்குகள் திமுக தருவாங்களா இல்லை நிராகரிப்பாங்களா? இந்த களம்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத திரு அரசியல் விமர்சகர் திரு சத்யா அவர்களோட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இவர் நேரடியாக சில ஆய்வுகளில் ஈடுபட்டு அந்த ஆய்வுகள் எடுக்கும்போது நிறைய அதிருப்தியான தகவல்களையும் சேகரிச்சிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு உங்கள் வாயில பகிர்ந்துக்கோங்க சத்யா. வணக்கம் திரு தினேஷ், நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தொகுதி பார்த்தீங்கன்னா திருவிக நகர் தொகுதி எண் 15. இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா கடந்த முறை திமுக வென்றிருக்கிறாங்க. திரு பி சிவகுமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா 81,727 வாக்குகள், பதிவான வாக்குகளை 61% வாக்கு வாங்கியிருக்காரு. 2ஆம் இடத்துல அதிமுக PL கல்யாணி திருமதி, அவங்க பார்த்தீங்கன்னா 26,714 வாக்குகள், 20.14% வாங்கியிருக்காங்க. 3ஆம் இடத்துல நாம் தமிழர் டாக்டர் ஆர் இளவஞ்சி 10,921 வாக்குகள், 8.23% வாங்கியிருக்காங்க. இதற்கு முந்தைய தேர்தலில் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா திமுக வென்றிருக்காங்க 2016. பி சிவகுமார் அவர்கள், அவர் தான் 2021 ஜெயிச்சிருக்காரு, 2016 ஜெயிச்சிருக்காங்க. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2011 பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி அதிமுக வென்றிருக்கிறாங்க. இந்த தொகுதியை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, அதற்கு முன்னாடி திரு தினேஷ் அவர்கள் சில விஷயம் சொல்லியிருந்தாரு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த தாவேக்காலிருந்து ஆதவ் அர்ஜுன் தாவேக்கா கட்சி சார்பாக தொடர்ந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டே இருக்கிறதுனால நிறைய குளறுபடிகள் தமிழக அரசியலில் நடந்துட்டு இருக்கு. அதனுடைய வெளிப்பாடாக பார்த்தீங்கன்னா திரு விசிகா தலைவர் திருமாவளவன் பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக ஆட்சியில் பங்கு கேட்க மாட்டார். அவர் எப்போவுமே திமுக என்ன சொல்லுதோ அதை தான் முன்மொழிகிறாரு. நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். காங்கிரஸ் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்சியில் பங்கு கேட்குற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குறாங்க. அதற்கு திமுக தலைமை பார்த்தீங்கன்னா தெளிவாக அதற்கான பதிலும் கொடுத்துட்டாங்க. கூட்டணி கட்சியில் தான் பங்கு இருக்குது, ஆட்சியில் யாருக்கும் பங்கு கிடையாது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஆதவ் அர்ஜுன் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா மேடையிலும் பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து எல்லாரும் தாவேக்காவுக்கு வந்துடுவாங்க, காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணிக்கு வந்துடும், விடுதலை சிறுத்தைகள் தாவேக்கா கூட்டணிக்கு வந்துடும். அவர் எதை வச்சு சொல்றாருன்னு தெரியல. ஆனால் கள ஆய்வில் நான் சொல்றேன், 100% காங்கிரஸும் விசிகாவும் தாவேக்கா தலைமையில் கூட்டணிக்கு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதற்கு நிறைய அரசியல் காரணங்கள் இருக்கு. ஏன்னா இப்போ திமுக பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கும் அவங்களுக்கும் நீங்கள் இந்த ஒரு தேர்தலை மட்டும் பார்க்க முடியாது, அவங்களுக்குள்ள இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. அது தாவேக்காக்கு இப்போதைக்கு அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா காங்கிரஸ் விசிகா வந்தால் நம்ம வென்றுடலான்ற மாதிரி அவங்களுடைய பார்வையிலிருந்து தான் பார்த்து அவங்க கூப்பிடுறாங்க. ஆனால் விசிகாக்கு நிறைய அனுபவமும் பார்வையும் இருக்கும்.
நீங்கள் 2011 பார்த்தீங்கன்னா விசிகா திமுகவுடன் கைகோர்த்து அரசியலை பார்த்தது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திரு விஜயகாந்த் தேமுதிக அவர் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட கூட்டணி நின்று அப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணியே ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியமாக வந்துடுச்சு. அது மிகப்பெரிய தோல்வியாக இருந்தது திமுகவுக்கு. அந்த நேரத்தில் தான் அவர் என்ன பண்ணாருன்னா, நம்ம விஜயகாந்த் தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சு 2016 களம் கண்டா இந்த 2 திராவிட கட்சிகளையும் நம்ம இந்த கட்சியை வச்சு நம்ம ஏதாவது பண்ணிடலான்ற ஒரு நோக்கத்தோடு தான் திரு வைகோ அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்கள் மற்றும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி எல்லாமே சேர்ந்தாங்க. ஆனால் அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அவர் எதிர்பார்த்த அந்த ரிசல்ட் கிடையாது. அந்த பயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அவர் கண்டிப்பாக என்னதான் இவங்க ஃபோர்ஸ் பண்ணாலும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு அவர் கண்டிப்பாக தாவேகா கூட போக மாட்டார். மேபி அவர் இன்னும் ஒரு தேர்தல் தாவேகாவுக்கு வந்து பலம் அதிகமாக இருக்கு, உறுதியாக இவங்க கூட போனால் நம்ம வெற்றி பெறலாம்ன்ற ஒரு சூழ்நிலை வந்தால் மட்டுமே 2031 அந்த சூழ்நிலையை பொறுத்து விசிகா உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். 26 நீங்க என்ன பண்ணாலும் விசிகா திமுகவை விட்டு பிரியாது, காங்கிரஸும் பிரியாது. நீங்க ஆதவ அர்ஜுன் அவர் தொடர்ந்து எதுக்கு அவரை பத்தி சொல்றேன்னா, அவர் மேடையில கூட்டணிலாம் பேசி முடிச்சாச்சு, நாளைக்கு சேர்ந்துடுறாங்கன்ற மாதிரி தான் அவர் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. அது ஒரு அரசியல் எதிர்பார்ப்பை ஏற்படுத்துற ஒரு விஷயம் தானே. அது எதிர்பார்ப்புன்னு இருந்தாலும் இப்போ உங்க கட்சி நீங்க முதலமைச்சர் ஆகணும், உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு யார் யார் வந்தா பலமா இருக்கும்னு நீங்க எந்த அளவுக்கு கணக்கு போடுறீங்களோ அந்த மாதிரி தனித்தனியா இருக்கிற எல்லா கட்சியும் அவங்களுக்கு ஒரு வியூகமும் அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும். இல்ல 2011 கூட விஜயகாந்த் பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்னு சொல்லி மு கருணாநிதி அவர்கள் அன்றைய முதலமைச்சராக இருந்தவர் அது கூட்டணிக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கார்த்திக் தன்னோட கூட்டணிக்கு வருவாங்களான்னு திமுக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்ததை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தப்போ மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிறது உருவாச்சு. அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா அவர்கள் இந்த இடத்துல எங்களோட கூட்டணிக்கு வருவாங்க அப்படிங்கிற பகிரங்கமாக சொல்கிற விஷயம் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பை ஒரு அரசியல் வட்டாரத்திலையும் ஒரு மக்கள் மனநிலைமையிலையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பாக இருக்கலாம்னு எடுத்துக்கலாமா? நான் ஆதவ அர்ஜுன் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்குறேன்னா, அது அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கலாம். நீங்கள் ஆதவ அர்ஜுன் அவருடைய அரசியல் வரலாற்றை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் திமுகவில் இருந்தார். திமுகவோட வெற்றிக்கு கார்ப்பரேட் அது சம்பந்தமாக என்னென்ன பண்ணணுமோ அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு அங்கே அங்கீகாரம் கிடைக்கலையா இல்லை ஏதாவது பிரச்சனையான்னு தெரியல, விசிகால பயணிச்சாரு. விசிகாலையும் தலைமை அது நீங்க சொல்றது சரி. பட் ஆனால் அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. அப்படிங்கிறப்ப தன்னோட கொள்கை பிடிப்புக்கு தகுந்த மாதிரி தேர்தல் மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணியிலையும் நின்றுக்கிறாங்க, பிரிஞ்சும் நின்றுக்கிறாங்க. திமுக பிஜேபியோடவும் கூட்டணி வச்சுருக்காங்க, காங்கிரஸோடவும் கூட்டணி வச்சுருக்காங்க. அப்போ ஒரு மனிதர் தன்னோட நிலைப்பாட்டு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய நபர்கள் வித்தியாசமான கட்சிகளில் பயணம் செஞ்சுட்டு இப்போ தற்போது சேர்ந்துட்டு இருக்கிற தமிழறிவு மணியனை அவர்கள் கூட வாசன் கட்சியில் இப்போ இணைஞ்சிருக்காரு. ஆனால் அவர் முன்னாடி வேற கட்சிகளுக்கு பயணத்தில் இருந்தவர் தான். இந்த மாதிரி நிறைய பேர்த்த நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும், இப்போ நாஞ்சில் சம்பத் அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அப்படி தான். அவர் பார்க்காத கட்சிகளே எனக்கு தெரிஞ்சு கிடையாதுன்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துறதுக்கான வட்டார பேச்சுகள் அந்த அரசியல் நிகழ்வுகளில் இருக்கிறது யதார்த்தம் தானே. ஆமாம், நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரி. நான் அதை குறையா சொல்லலை. அவர் இப்பொழுது தாவேகா கட்சியில் இருக்கிறாரு. அவர் தலைமை பொறுப்பு கொடுத்துருக்காங்க, தேர்தல் சம்பந்தமான பரப்புரை தலைமை பொறுப்பில் இருக்கிறாரு. அந்த தாவேகால பார்த்தீங்கன்னா முக்கியமான பொறுப்பில் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. திரு புசி ஆனந்த் அவர்கள், ஆதவ அர்ஜுன், இன்னும் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. செங்கோட்டையன் அவர்கள் கூட ஆமாம், செங்கோட்டையன் அவரும் ஒரு முக்கியமான நபராக மாறிட்டார் தாவேகால. நான் எதற்கு சொல்ல வரேன்னா, இவர்களுடைய எதிர்பார்ப்பு, இப்போ அதிமுகவோட எதிர்பார்ப்பு தாவேகா உள்ள வரணும்னு நினைக்கிறாங்க. தாவேகாவோட எதிர்பார்ப்பு காங்கிரஸும் விசிகாவும் உள்ள வரணும்னு நினைக்கிறாங்க. இந்த எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் இப்போ தாவேகாவை போய் கேட்டிங்கன்னா நாங்கள் அதிமுகவோட போக மாட்டோம், நாங்கள் தான் முதலமைச்சர் அப்படின்றாங்க. நாம் இந்த 3 முனை போட்டியில் தாவேகாவும் அதிமுகவும் சேர்றதுக்கு ஏன் அந்த மாதிரி நம்ம கருத்து கணிப்பு சொல்கிறோன்னா, நீங்கள் இங்கே இருக்கிற பெரிய கட்சிகள் என்று பார்த்தீங்கன்னா ஒரு 6 கட்சிகளை நம்ம பிரிக்கலாம். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, விசிகே, பாமக, முக்கியமான கட்சி நாம் தமிழர். இந்த கட்சிகள் தான். கட்சிகள் இருக்கிற இடத்தை பொறுத்து அரசியல் களம் இங்கே மாறும். இதில் நாம் தமிழர் நீங்கள் எப்படி போனாலும் அவங்க தனித்து தான் களம் காணுவாங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி காங்கிரஸும் விசிகாவும்
இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில் இந்த 2021 அதுக்கப்புறம் 2026 இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திமுகவை விட்டு விலக மாட்டாங்க. பாமக கடந்த காலத்துல இருந்தே ஒரு நல்ல ஓட் பேங்க் வச்சிருந்த கட்சி இப்போ கொஞ்ச காலமா பாத்தீங்கன்னா இந்த கட்சியில இருக்கிற உள்கட்சி பிரச்சனை, யார் தலைமை பொறுப்புன்றது அவங்க குடும்ப சண்டை மாதிரி இப்போ கட்சி சண்டை நடந்துட்டு இருக்கு. அது ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் நம்ம பாமகவை பத்தி எதுவும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். ஏன்னா ஸ்டாண்டர்டா 5-6% கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளா அதை வந்து தக்க வச்சுட்டு இருந்த ஒரு கட்சி 8% வரைக்கும் வாக்கு வாங்கியிருக்காங்க அவங்க. அது ஒரு நல்ல பெரிய கட்சி தான், அவங்கள பற்றி பேச முடியாது. மீதம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா திமுக வீழ்த்துறதுக்கு எதிரணி பலமாக இருக்கணும். இப்போ காங்கிரஸ் பிசிகா திமுக கூட இருக்கும்போது கண்டிப்பாக தாவேகா வந்து அதிமுக கூட சேர்ந்தா மட்டும்தான் திமுக வீழ்த்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இந்த 3 முனை போட்டியும் 4 முனை போட்டியும் இதை பற்றி நம்ம சொல்கிறோம். இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா திருவிக நகரில் 4 முனை போட்டியாக இருந்தால் கண்டிப்பாக திமுக வெல்றதுக்கான வாய்ப்பும், 3 முனை போட்டியாக இருந்தால் தாவேகா அதிமுக தலைமையிலான கூட்டணி வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 3 முனை போட்டி எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அந்த இடத்துலலாம் நாம் தமிழர் தன்னுடைய வாக்கு வங்கியை உயர்த்தத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அது பல அரசியல் காரணங்கள் இருக்கு, அதை நம்ம விரிவாக பார்க்கலாம். 4 முனை போட்டியில் திமுக இந்த தொகுதியை வந்து எளிதாக கைப்பற்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். காங்கிரஸ் விசிகா இந்த தேர்தல் நீங்க யார் என்ன கருத்து கணிப்பு சொன்னாலும் திமுக தவிர்த்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இந்த 2 கட்சியும் கண்டிப்பா கிடையாது. அதே மாதிரி தாவேகா தனித்து நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அதிமுக கூட செல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் தொடர்ந்து இதை சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, கள சூழ்நிலை ஒரு எதிரியை வீழ்த்தணும்னா இந்த வியூகத்தில் மட்டும்தான் அந்த எதிரியை வீழ்த்த முடியும். இல்லை நான் தனியாக தான் நிற்பேன்னா உறுதியாக திமுக ஆட்சி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இது நாங்கள் சொல்றதுனால திமுக வெல்லாது, கள சூழ்நிலைகள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும், அதை பொறுத்து தான் சொல்றோம். நன்றி திரு சத்யா அவர்கள். சத்யா அவர்கள் சொன்னது இந்த புத்தாண்டு பிறந்து ஒரு ஜனவரியில் நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த நாளின் நிகழ்வில் நம்ம இதை பதிவாக எடுத்துக்கிறோம். இதே அடுத்த மாதம் பிப்ரவரி அப்படின்னு வரும்போது இன்னும் அரசியல் சூழ்நிலைகளும் அரசியல் நிகழ்வுகளும் அடுத்தடுத்து புதித சந்திக்க இருக்கிறதுனால அந்த புதிது வந்து ஒரு எதிர்ப்பாவோ இல்லை சாதகமாகவோ இருக்கலாம் அப்படிங்கிறத பதிவு செய்கிறோம்.